அப்பனே ஞான பண்டிதா, உன்னை நம்பித்தான் கடையை திறக்கிறேன். இன்னைக்கு ஓஹோன்னு வியாபாரம் நடக்கணும் அப்பா. அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் வந்து தென்னை தோப்பு. நிறைய பேர் ஃபோன் பண்ணி தென்னை தோப்பு இருந்தா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாட்களாக தென்னை தோப்புகள்லாம் வந்து கிடைக்க ரொம்ப கம்மியா இருக்குது. ஸோ அவங்களுக்காக இந்த இடத்த வந்து நம்ம எடுத்து வந்திருக்கிறோம். மொத்தம் இந்த தென்னந்தோப்பு வந்து மொத்தம் 3 ஏக்கரு. இந்த 3 ஏக்கர்லையுமே சுற்றி வந்து ஃபென்சிங் கொடுக்குறாங்க. திருப்புல்லானி அருகில வந்து இந்த இடம் இருக்கு. ரொம்ப அமைதியான இடம். முத நான் உள்ள அந்த இடத்துக்குள்ள போகும்போது ரொம்ப அமைதியா இருந்தது. மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா வகையான மரமுமே வந்து அந்த இடங்கள்ல இருந்தது. என்னென்ன மரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தென்னை, பனை, வேம்பு, சப்போட்டா, கொடுக்காப்புளின்னு சொல்லக்கூடிய மரம், அதுக்கப்புறம் வந்து புளிய மரம், அதுக்கப்புறம் மாதுளை. ஸோ இந்த மாதிரியான எல்லா மரங்களும் வந்து இருந்தது. என்னன்னா கிணறு வந்தும் இருக்குது. ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த புளிய மரங்கள்லாம் அந்த புளிய மரத்துல எடுத்து கையோட ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும் போது ரொம்ப ஒரு நல்ல ஒரு இனிப்பான ஒரு புளியம்பழமாக இருந்தது. புளின்னு சொல்லும் போதே நாவல வந்து நீர் சுரக்கின்றது மாதிரி ரொம்ப ஒரு அருமையான இடம் அது. அப்படியே நகர்ந்து போய்கொண்டே இருந்தோம். ரொம்ப லென்த்தான ஒரு இடம். 3 ஏக்கர்னு சொன்னோம். ரொம்ப ஒரு நல்ல லென்த்தான இடமா இருந்தது. ஸோ அங்கங்க வந்து பனை மரங்களும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த கொடுக்காப்புளின்னு சொல்லக்கூடிய மரம் உள்ள 2-3 மரம் இருக்குது. சிறு பிள்ளைகள் இருக்கும்போது கொடுக்காப்புளி சாப்பிட்ட அந்த ஞாபகங்கள்லாம் வந்தது. அதையும் அப்படியே கொஞ்சம் நல்லா ஒரு இனிப்பாகவும் இருந்தது. இதுதான் சீசன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்தையும் பார்த்துட்டு உள்ள அங்கங்கே வந்து ஒரு செட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு ரூம்ஸு அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே வந்து ரிலாக்ஸாக இருந்து தங்கிட்டு போகிறவங்களுக்கு ஒரு அருமையான இடம் இந்த இடம். அதுக்கப்புறம் சப்போட்டா மரங்கள் வந்து எக்கச்சக்கமான சப்போட்டா மரம் உள்ள இருக்குது. அதாவது ஒவ்வொரு டிஸ்டன்ஸுக்கும் பார்க்க ஒவ்வொரு இதுவும் சப்போட்டா இருந்தது. அதுக்கப்புறம் மாதுளை, அப்புறம் கொய்யா மரங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கொய்யா எல்லாமே இனிப்பு கொய்யாவும் உள்ள சேர்ந்து வச்சுருக்காங்க. கொய்யாவும் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாகவும் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு நல்ல ஒரு கிளீனாகவும் இடம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சப்போட்டா மரங்கள் இருக்கு பார்த்தீங்களா. சப்போட்டா வந்து ஒவ்வொன்றும் வந்து உருளைக்கிழங்கு அளவுக்கு இது வந்து சப்போட்டா தானா இல்லை உருளைக்கிழங்கு அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு பெருசாக இருந்தது. அப்படியே அமைதியாக அதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். உள்ள அந்த தோப்புகள் நோக்கிட்டு சுற்றி பார்க்கக்கூடிய எல்லா இடங்களையும் மரம் தான். எல்லா மரமும் நல்ல ஆரோக்கியமான மரங்களா இருக்குது. இதுதான் வந்து இந்த கொடுக்காப்புளி மரம்னு சொல்றோம் இல்லையா, சிறுபடியில சாப்பிடக்கூடிய கொடுக்காப்புளி அப்படின்ட்டு. அதை அப்படியே போட்டு நம்ம பறிச்சுக்கிட்டு அதை அப்படியே சாப்பிட்டு இருந்தோம். அதுவும் நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த மரமாக தான் இருக்கு. ஸோ மரங்கள் அப்படியே அங்கங்கே வந்து கண்களில் வந்து தென்பட்டு கொண்டே இருக்கிறது. ரொம்ப ஒரு அருமையான இடம் இது. வந்து இந்த மாதிரி இடங்கள்ல தான் நிறைய பேர் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி இடங்கள் நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னு கேட்டீங்கன்னா, கரண்ட் வந்து ஃப்ரீ கரண்ட். ஸோ இந்த ஃப்ரீ கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து இருக்காது. ஸோ இந்த கம்மியான ஏக்கர்ல இந்த ஒரு ஃப்ரீ கரண்ட்டும் இருக்கு. ஸோ அதுவும் வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான இடமும் சொல்லலாம். புதிய தென்னங்கன்றுகளும் வந்து ஊண்டி வச்சிருக்காங்க. புதிய மரங்கள், பழைய மரங்கள் பட்டு போனோன்னா அது பக்கத்துல வந்து புதிய மரங்களையும் வந்து கன்றுகளையும் ஊண்டி வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்குது. ஸோ விரும்பியவர்கள் வந்து இந்த இடத்த வந்து நீங்க வாங்கிக்கலாம். ரொம்ப என்னோட ஜிம்ல ஒரு நல்ல இடம், ஒரு பக்காவான இடம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு சின்ன 2 ரூமும் இருக்குது. இந்த ரூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இலவச கரண்ட் வந்து அந்த தோப்புக்காக கொடுக்கக்கூடிய அந்த இடம் வந்து இதுதான். இதன் அருகாமையில தான் வந்து கிணறு, நல்ல ஒரு பழைய கிணறுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஆழமான கிணறு. எட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட நீரோட்டமும் வந்து கண்களில் தென்பட்டது. ரொம்ப தண்ணீர் இருக்கின்றது. தண்ணீர் எப்படி இருக்குன்னா, சுவையான தண்ணீர் அப்படின்னா ஒரு தென்னங்கன்றுக்கு ஏற்ற ஒரு தண்ணீராக தான் இருக்கிறது. ரொம்ப ஷவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல ஒரு ஆழத்துல ஒரு அருமையான மரமாக இருக்குது. சுற்றி பார்த்தா போய்கிட்டே இருக்கிறது. டிஸ்டன்ஸ் போய்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு மரங்களையும் பார்க்கும்போதும் சரி, அதுக்கான சிறப்பான வழிகள் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த தண்ணீர் எடுத்து ஒவ்வொரு மரங்களுக்கும் வந்து
நீர்ப்பாய்ச்சும் படி வந்து சரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்க்கும் போதெல்லாம் வந்து சப்போட்டாவும் கொய்யாவும் அதுக்கப்புறம் வந்து கொடுக்காப்புளி மரங்களும் இருக்கும்போது அப்படியே அது ஒவ்வொன்றையும் பறித்து கொண்டு சாப்பிட்டு அப்படியே ஒவ்வொரு சுற்றி பார்க்கும்போது மனதிற்கு இன்னும் ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கத்தான் செய்கிறது. அங்கங்கே வந்து தேங்காய் குழிகளும் இருக்கிறது. ஸோ தேவையான தேங்காய்களையும் அப்படின்ட்டு ரொம்ப இருக்குது. மொத்தம் வந்து 3 ஏக்கரு முகப்பு ஒரு நல்ல முகப்பாக இருக்கிறது. சுற்றி வந்து காம்பவுண்ட் சுவர், அதுக்கப்புறம் வந்து 2 பக்க பாதைகளாக வைக்கின்ற சொத்து. முன்புற பக்க பாதையும் சைடு ஒரு பாதையாகவும் மொத்தம் 2 பக்க பாதையாகவும் இருக்கிறது. இந்த இந்த தோப்பு தென்னை தோப்புன்னு சொல்லலாம், இல்லை பல தோப்புகளும் சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு இடம் தான் அந்த இடம். ஸோ இந்த இடம் தான் வேணும்ன்ற விரும்புறவங்க வந்து ரொம்ப விரும்புவாங்க. மண் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதாவது ஒரு செம்மண் கலந்த ஒரு மண்ணாகவே இருக்கிறது. மரங்களுக்கும் செடிகளுக்கும் ஏற்ற அது ஒரு மண்ணாக தான் இருக்குது. அதையும் பார்க்கும்போது அதையும் நம்ம செப்படி பார்க்கும்போது எல்லாம் தெரிஞ்சுது. தண்ணீர் வந்து இருந்து அதை உள்வாங்கி கொண்டு ஒரு நல்ல ஒரு மரமா நல்ல ஒரு மண்ணாக இருக்கிறது. ஸோ வந்து இந்த இடம் வந்து ஒரு அருமையான இடம்னு சொல்லலாம். கொடுக்காப்புளி மரம் வந்து இப்போதான் வந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் அதை கொஞ்சம் முற்றிய நிலையில் உள்ள கொடுக்காப்புளிகளை சாப்பிட்டு கொண்டு அப்படியே நகர்ந்து கொண்டு இருந்தோம். அங்கே வேலை பார்க்குறவங்களுக்காக உள்ள ரூம்ஸ், அந்த ஓட்டு வீடுகள் அதெல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு சிறப்பான ஒரு இடம்னு சொல்லலாம். ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு இடம் வாங்கி போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த வந்து தைரியமாக வாங்கி போடலாம். ஒரு நல்ல ஒரு இடம் தான் அந்த இடம். அங்கே உள்ள வந்து அந்த சப்போட்டா பாங்கை பார்க்கும்போது வந்து நல்ல ஒரு இனிப்பான சப்போட்டாவாக தான் இருக்குது. அது ஒவ்வொன்றையும் பார்க்கறதுக்கு போது ஒரு உருளைக்கிழங்கு வரையில் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வரையில் உள்ள சப்போட்டா பழங்களை தான் நிற்கின்றது. சப்போட்டா பொறுத்த வரைக்கும் மரங்களில் வந்து பழுக்கிறது ரொம்ப கொஞ்சம் ரேர்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் காயாக தான் இருந்தது. அதையும் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெளியிடங்களில் பார்க்கும்போது எப்படி சந்தோஷமோ அதே மாதிரி மரங்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கங்கே தேங்காய் குவியல்கள் தென்னை மரத்துலேருந்து எடுத்து பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து சைடு பாதை. ஸோ வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இந்த தென்னை தோப்புக்கு வந்து 2 பாதையாக இருக்கிறது. ஒன்று வந்து முகப்புல ஒரு பாதையும் அதன் வலது பக்கமும் ஒரு பாதை. அது வந்து பின்னோடிக்கு செல்லும் பாதை. அது வந்து 2 பக்க பாதைன்னு நம்ம பார்த்து சொல்லாமல் முகப்புல ஒரு பாதை இருக்குது. அந்த பக்கம் பின்னாடி உள்ள தோப்புக்காரவங்களுக்காக பின்பக்க பாதையும் இருக்குது. இது வந்து முன்முகப்புல இருந்து எடுக்கும் போது ஒரு நல்ல ஒரு பெரிய தோப்பாக இருக்குது. முன்னாடி வீடுகளும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை வந்து பின்னாடி வந்து தோப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு மரமாக இருக்குது. இலவச கரண்ட்ன்றதுனால நம்ம வந்து உள்ள ஒரு சிறு குளியல் தொட்டிகள்லாம் போட்டுக்கிட்டு இன்னும் அதை சிறப்பாக வந்து குடும்பங்களோடு வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாக தான் இருக்கிறது. பாதைகளும் வந்து ஒரு 15 ஒரு 18 அடி வரை பாதையாக இருக்கிறது. இங்கு தார் ரோட்டிற்கு மிக மிக அருகில் இருக்கிறது. ஸோ வேண்டிய நபர்கள் விரும்பிய நபர்கள் வந்து இந்த சொத்து வாங்கிக்கலாம். நன்றி. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.